அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரெட் கேரமல் புட்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து எக் கேரமல் புட்டிங் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இது வந்து கேக் மாதிரி இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் பிரெட் தான் இது. இதுக்கப்புறம் 1.5 கப் பால் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். 300 கிராம் பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால். மேலே எல்லோவாக இருக்கலாம், இது வந்து பசும் பால், அதனால் இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் 3/4 கப் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் தேவைப்படும். அதை நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் நெய் தேவைப்படும், 3/4 கப் சுகர். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கேக் டின் எடுத்திருக்கேன். இந்த கேக் டின்னில் தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன் புட்டிங்க. அதனால நான் இதிலே செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். கேரமலை மட்டும் வேறு ஏதாவது பாத்திரத்தில் செஞ்சுட்டு அதில் ஊற்றி வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து கேரமல் பண்ண போகிறோம். இந்த கேரமலை மட்டும் வேறு ஏதாவது அடிகனமான பாத்திரத்துலையோ செஞ்சுட்டு அதில் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணுங்க. இப்போ நல்லா சுகர்லாம் கரைஞ்சிருச்சு. கேரமல் வரப்போகுது. இது ரொம்ப ப்ரௌன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா கசக்கும். நீங்கள் கரெக்டான ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். கேரமல் வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் கேரமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், வெளியே செட் ஆயிரும். இப்போ அடுத்து என்ன செய்யணும் பார்க்கலாம். நான் ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டேன் ப்ரெட்டை. இது வந்து நம்ம பிரெட் க்ரமாக அரைக்க போகிறோம். 2 தடவை விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக விப் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விப் பண்ணி எல்லா ப்ரெட்டையுமே எடுத்து வச்சுக்கலாம். 5 ஸ்லைஸ் ப்ரெட்டையுமே. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். மிச்சம் இருந்த சுகர்லாம் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 கப் பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பாலில் நல்லா சுகர் கரையட்டும். நீங்கள் வெல்லம் சேர்க்க வேண்டாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா. சுகர் நல்லா கரைஞ்சிட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அடுப்பு வந்து சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். அட் அ டைம் நீங்கள் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாயிரும். அதை உடச்சி விடுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் போட்டோடனே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து வெனிலா ஃப்ளேவர் எடுத்ததுனால எனக்கு இந்த கலர் வந்திருக்கு. இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறேன். இதை வந்து நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா திக்காகணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் விட்டாலும் கீழே வந்து கட்டிப்பிட ஆரம்பிச்சிரும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் பால். பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்க்குறேன். நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ப்ரெட்டை சேர்க்குறேன். நம்ம அரைச்ச ப்ரெட்டு வந்து இந்த கப்பில் 2 கப் வந்துச்சு எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு கப் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டதுக்கப்புறம் அடுத்து சேருங்க. 1 கப் ஃபுல்லாக சேர்த்துட்டோம். இப்போது 2வது கப் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் குழ குழன்னு இருக்குது. இப்போது 2வது கப் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல திக்காக இருக்கணும். நான் ப்ரெட்டை சேர்க்க சேர்க்க திக்காயிட்டே இருக்குது பாருங்கள்.
பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு அப்படின்னு. அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ப்ரெட்டு சேர்க்கலை. இவ்வளோ திக்காக இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிச்சம் இருக்குது ப்ரெட்டு, அதை நான் சேர்க்கலை. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பாருங்கள். இதில் ஒரே ஸ்பூன் நெய் எடுத்துருந்தோம்ல, அதை நான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ புட்டிங் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரமலை போய் பார்க்கலாம். கேரமல் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, அதுவும் செட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம செஞ்ச பேட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் எல்லாத்தையுமே இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ சமப்படுத்திடலாம். இது கேக்கு விட ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு கேரமல் வேணும்னா அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை மட்டும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சமப்படுத்திட்டோம். இப்போது இட்லி சட்டியில் நம்ம வேக வைக்க போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளேட் வந்து கிடைக்கும் இல்லையா, நம்ம வாங்கும் போதே அந்த பிளேட் தான் வைக்கிறேன். இந்த பிளேட் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஒரு ஸ்டாண்டோ இல்லைனா ஒரு பெரிய பாத்திரத்தோ கவுத்தி போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது மூடி போட்டு ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம செஞ்ச புட்டிங்க இதில் சேர்த்துடலாம். இது கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போது மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். தண்ணி வற்றிருச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆறின வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டு நான் டீமோல்ட் பண்ணுறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணுங்கள். சூடாக பண்ணினா உங்களுக்கு வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. மேலே செஞ்ச கேரமல் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கேரமல் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது கட் பண்ணிடலாம். இது கேக்கை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பார்த்து கட் பண்ணணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கத்தி வச்சோடனே உள்ளே போயிடுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.